ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை. இந்த இலையை நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு அப்படியே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த இலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது அப்படியே நம்ம தலைக்கு போட்டோம்னா நம்ம தலைக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நம்மளால் முடிஞ்சால் சுடு தண்ணி யூஸ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்டினரி வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த செம்பருத்தி இலையை கையால் கொஞ்சம் பிச்சு அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இலையும் பிச்சு ஜாரில் போட்ட பிறகு நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, வெறும்னே இது மட்டும் அரைச்சா போதும். நான் அரைச்சிட்டேன் இப்போ. ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கட்டியாக இருக்குது அண்ட் கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ நம்ம 2 பீசஸ் ஆஃப் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இதில் இருந்து நம்ம ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் ஜெல் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம அரைச்சி வச்சு இந்த செம்பருத்தி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இப்படி தான் வந்திருக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்பவே கலர்லேயும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் கன்சிஸ்டன்சியுமே கொஞ்சம் ஜெல் டைப்பில் மாறியிருக்கு. ஸோ இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஏதாச்சும் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம ஹோம் ரெமிடிஸை வச்சு எந்த ஒரு ஹேர் கேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேருக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் நம்ம ஹேர் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட்டை வந்து போட்டோன்னா அது ரொம்ப நல்லாவே ஹேருக்கு அப்சர்வ் ஆகி நல்ல ரிசல்ட்டை தரும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஹேர் ஸ்மூத்னிங் மாஸ்க் செய்கிறதுக்கு நான் ஏன் ஹைபிஸ்கஸ் லீஃப் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடி சில்கியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் லீஃபில் கண்டிஷ்னிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷ்னிங் ஏஜென்ட் நம்ம ஹைபிஸ்கஸ் லீஃபில் இருக்கிறதுனால அந்த நம்ம ஹேரை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி ரொம்பவே ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆலோவேரா ஜெல் என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீஸி ஹேர் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் அண்ட் நம்ம சன் ரேஸ்லேருந்து வர டேமேஜுக்கும் ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்க அண்ட் எனக்கு சீக்கிரம் கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாராளமாக 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். முடிஞ்சால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.